ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ஆட்டோடைய மூளையை வாங்கிட்டு வந்திருக்கோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். இந்த ஆட்டோட மூளையை வந்து ரொம்ப நம்மளுடைய உடம்புக்கும் நம்ம மூளைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் வந்து மூளை வளர்ச்சி வந்து நிறையா ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய சத்து கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு 2 டைமாச்சும் இதை வாங்கி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு இது நல்லது. அதனால தான் நானே சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போ ஆட்டோட மூளையை 3 வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்டோட மூளை ஒன்று ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து தோல் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று போகும். அந்த தோல் மாதிரி இருக்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டிக்கோ இல்லை எதனா ஒரு ஷார்ப்பான ஊசி வச்சு அதை பொறுமையாக வந்து எடுத்தோன்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது தெரியும். அப்படி இருக்கிறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்ளீன் ஆகும். இதே போல் நாங்கள் இந்த 3 ஆட்டு மூளையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அந்த க்ளீன் பண்ணது வந்து தனியாக எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு மூளையை மட்டும் அழகாக இன்னும் ஒரு டைம் கூட வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஆட்டு மூளையை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சமைக்க முடியாது. தனியாக அதை வந்து வேக வச்சு தான் நம்ம வந்து சமைக்கணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதும் ஆட்டோட மூளை அந்த 3 மூளையும் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுடணும். ஒரு 10 or 15 minutes அது வந்து முட்டை மாதிரி வேகும். அப்படி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து வேறு ஒரு பிளேட்லேயோ இதுலேயோ வந்து தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு வானல் எடுத்து எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டுட்டு கடுகு போடணும். அதுக்கப்புறம் ஜீரகம் போடணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டிலேயே அரைச்சேன். கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிக்கிட்டு, ஏன்னா இப்போவே நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறமே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அது வந்து குழம்புல ஒட்டும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், திக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள்னால் தனியாத்தூள் லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அது ஸ்மெல்க்காக தான். தக்காளி போடணும். ரொம்பவும் பெருசாக தக்காளி அரியக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக அரியணும். இந்த மாதிரி நான் அரிஞ்ச மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக நான் மஞ்சள் தூள் போடுவேன். அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் வெங்காயம் தக்காளி. அதனால் நல்லா நான் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடணும். நான் தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா போடுறேன். அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரம் மசாலா போடணும். அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆட்டுக்குழம்பு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்க்கணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் தக்காளி அதெல்லாமே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 1 or 2 minutes கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மூளையை வந்து போடணும். அந்த மூளை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக அப்படியே போட்டுட்டு, நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் காடை முட்டை இருந்ததுனால நான் காடை முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூளையெல்லாம் பொறுமையாக போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சும்மா கிளறி விட்டுட்டு, அப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5 minutes அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் நானும் தான் சேர்ந்து செஞ்சோம். பிளேட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் போட்டு இந்த குழம்பு ஆட்டோடைய மூளையை நீங்கள் பார்க்குறப்பயே டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் போட்டு அதை வந்து சுட சுட நீங்கள் சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். நிஜமாகவே நாங்கள் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வேணும்னா இல்லை, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ நல்லது. நம்ம பிரெயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.